காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் படிக்கலாம். மத்தேயு 28:5-6 வசனங்கள். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 5-6 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை உங்களுக்காக படிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். The angel said to the women, don't be afraid, for I know that you seek Jesus who was crucified. He is not here, for he is risen as he said. Come, see the place where the Lord lay. அன்பானவர்களே, இங்கே சில ஸ்திரீகள் ஓய்வு நாள் முடிந்த பிறகு வாரத்தின் முதலாம் நாள் விழிந்து வரக்கூடிய நேரத்தில் மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் மற்ற மரியாள் என்று ஒரு மரியாளை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரியாள் யார் என்றால் கிளையப்பா என்கிறவருடைய மனைவி, இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய சகோதரி. அதான் மற்ற மரியாள். இந்த ரெண்டு மரியாள் கல்லறையை பார்க்க வந்திருக்கிறார்கள். மார்த்தாள் மரியாள் அல்ல, மகதலேனா மரியாள், கிளையப்பா என்பவருடைய மனைவி அந்த மரியாள். இந்த ரெண்டு பேரும் தான் போனாங்க. கல்லறையை பார்க்க அதிகாலையில் போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறான். காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்களை போலானார்கள். ஆனால் இந்த ஸ்திரீகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவங்களுக்கு தூதனை பார்த்ததும் ஒரு பயம் இருக்கிறது. தூதன் என்பவன் நம்மை போல இருக்க மாட்டான். நம்மவும் தூதர்கள் தான். நன்மையான காரியங்களை சொல்வதற்கும் தூதர்களாக இருப்போம், மெசஞ்சர்ஸ். சில தீமையான செய்திகளை சொல்வதற்கும் தூது விடுகிறவர்களாக இருப்போம், கோல் சொல்லுகிற தூதுவர்கள். அது தப்பு. இந்த தூதர்கள் தேவனுடைய தூதர்கள். இவங்க இந்த தூதன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஆண்டவர் இயேசுவின் கல்லறைக்கு மேலே ஒரு பெரிய கல், பாறாங்கல்லை வச்சு அங்கே ஒரு முத்திரை போட்டிருந்தாங்க. அந்த கல்லை புரட்டி தள்ளி இருக்கிறான் கர்த்தருடைய தூதன். தூதனை பார்த்தது இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்திருக்கு. கர்த்தருடைய தூதனை பார்த்தா எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க, நம்ம போல இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா எவரும் பயப்பட்டு தான் ஆகும். ஆனால் ஆண்டவருடைய தூதனை சந்தித்தால் பாதிப்பு ஒன்றும் வராது. சாத்தானுடைய தூதனை பார்த்தா பயந்த சுபாவம். நீங்கள் சொல்லுவீங்கல்ல, ஜுரம் விடல, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அது புலம்பிக்கிட்டே கிடக்குது, அது சாத்தானுடைய தூதனை சந்தித்தது. கர்த்தருடைய தூதனை கண்டால் பயம் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. இங்கே கர்த்தருடைய தூதனை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தூதன் சொல்கிறான், பயப்படாதிருங்கள். அதோடு சேர்ந்து ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். ஆண்டவர் இயேசு பிறந்த வேளையில கர்த்தருடைய தூதன் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தோன்றி ஒரு செய்தியை சொன்னான். அது என்ன? அந்த தூதனும் பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். கரெக்ட். இங்கே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, கல்ல புரட்டின பிறகு அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தது என்பது ஒரு இதிகாசம், புராணம் அல்ல, சரித்திரபூர்வமான உண்மை சம்பவம். இதை யாரும் மறுக்க முடியாது. எந்த நாட்டு தலைவனும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இயேசு உயிரோடு இருந்தார் என்பது. நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் முதற்கொண்டு எல்லா மந்திரிகளும் அதிகாரிகளும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு இன்று உயிர்த்தெழுந்த பண்டிகை வாழ்த்துதலை தெரிவிக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்த்து வேற எந்த மதத்துக்கும், எந்த தலைவனுக்கும், எந்த சமுதாயத்துக்கும் இல்லை, நமக்கு மட்டும்தான் இருக்குது. we are privileged people, we are blessed people. நாம் சிலாக்கியம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. அதுதான் உண்மை. எப்படி? நம்ம ஆண்டவர் இயேசுதான் உயிரோடு எழுந்தவர். அதை எல்லா நாட்டு தலைவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
எல்லா அதிகாரிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் உண்மையானபடி வாழ்த்துதல் சொல்கிறார்கள். அது போலியாக இல்லை, மக்களை ஏமாத்துறதுக்கு இல்லை. தமிழக முதலமைச்சர் கூட இன்றைக்கு வாழ்த்துதல் தெரிவித்திருப்பார்கள். உண்மைதான், அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறது நியாயமான காரியம், உண்மையான காரியம், தவறு இல்லை. கிறிஸ்தவ மக்களை கவருவதற்காக அல்ல, உண்மையான நிலைமையில் அதை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தது என்பது உண்மை. அதற்கு ஆதாரம் இன்றும் எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் சென்னையில் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே நம்முடைய முன்னாள் தமிழக முதலமைச்சர்களுடைய கல்லறை இருக்கிறது. எல்லாம் மூடி தான் இருக்குது. நான் போய் பார்த்துருக்குறேன். ஆமாம், அவங்க கல்லறை எல்லாம் மூடி இருக்கு. ஆண்டவர் இயேசுவின் கல்லறை திறந்திருக்கு. ஏன்னா அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இது மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு படித்தவன், விஷயம் தெரிஞ்சவன், சரித்திரம் தெரிஞ்சவன் மறுக்கவே மாட்டான், மறுக்கவே முடியாது. வேற ஏதாவது சொல்லி பார்க்கலாம், மறுக்க முடியாத ஒரு உண்மை இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஹல்லேலூயா. எந்த மதத்தானும், எந்த ஜாதியானும், எந்த தேசத்தானும் இயேசுநாதரை பிடிக்காட்டாலும், உங்களுக்கு இயேசுநாதர் பிடிக்கலன்னு சொன்னா கூட இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற உண்மையை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய உண்மை. பரலோகத்தின் தேவனுடைய தூதன் வந்துதான் கல்லையை புரட்டி இருக்கிறார். அங்க போன சிறியல் எதுக்கு போயிருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு சரீரத்துக்கு வாசனை திரவியங்களை போடுறதுக்கு போனாங்க. ஆனா வாசனை திரவியம் கொண்டு போறது உண்மை. இயேசுவிடத்தில் இவர்கள் வைத்திருந்த அன்பினால் மகதலேனா மரியாள் ஒருத்தி இருந்திருக்கிறாள். அவளிடத்தில் 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார். அந்த அன்பினால, ஆண்டவர் வைத்த அன்பினால தான் அவளும் போயிருக்கிறார். அதிக இருட்டோடைய வாரத்தின் முதல் நாள். ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல செய்தி அங்கே இருக்கிறது. கல்லறைக்கு போனால் நமக்கு ஒரு செய்தி இருக்கா? நவம்பர் மாதத்தில் ஆல் செயின்ட்ஸ் டேன்னு ஒரு நாள் இருக்கு இல்லையா, கல்லறை திருநாள். அங்கே எல்லாம் போய் மாதா மதத்தை சார்ந்தவர்கள் கல்லறையில் புல் முள் எல்லாம் இருக்குன்னா அதை செதுக்கி அங்கே மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி, சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி, அங்கே வாயில கையை வச்சு எல்லாம் சொல்லி, நல்லபடியாக இருக்கிறீங்களா, இங்கெல்லாம் இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு வருவாங்க. தாத்தாவையும் ஆத்தாவையும் பார்த்து, நீங்கள் அப்படி செய்கிறதை நிறுத்திட்டீங்களா? நாங்கெல்லாம் அப்படி செய்வதில்லை, அதை நிறுத்திவிட்டோம். ஹல்லேலூயா. இன்னும் சிலருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மூட பழக்கம் யாரை விட்டு தான் போகுது? ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததை அறிந்தவர்களுக்கு அந்த மூட பழக்கம் அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அங்க செத்து போனவங்க அங்க கல்லறைக்குள்ளார இல்லை. அவங்களுக்கு உடம்பே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எலும்பு நரம்பு நாடி எல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக போச்சு. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படி இல்லை, அது மர்வமாக்கப்பட்டது, மகிமையின் சரீரமாக மாறினது. ஆண்டவர் இயேசுவின் சரீரம் உயிரோடு எழுந்து விட்டது. அது யாருடைய செயல் என்றால், இந்த சர்வத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய ஆண்டவருடைய கிரியை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினாரே தேவாதி தேவன், காட் த ஃபாதர். அது தேவாதி தேவனுடைய செயல். குமாரனாகிய கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினது யார்? தேவன். குமாரனாகிய கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது யாரு? தேவன். தேவனுடைய செயல். பாருங்கள், பயப்படாதிருங்கள். அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கும் இயேசுவை பின்பற்றுகிற மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு எதிர்ப்பு, ஒரு வியாதி, ஒரு பாதிப்புன்னு வர்ற வேளையில ரொம்பவே மக்கள் பயந்து தான் விடுறாங்க. ஜுரம் விடாமல் அடிச்சிட்டாலே பயம், ரொம்பவே பயந்துடும். ஆமாம், சில வியாதிகள் வந்துட்டா ரொம்ப பயந்துடும், அது மனித இயல்பு தான். ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யுது. அதுக்கு என்ன பண்றது? அந்த பயம் மாறணும்னா உயிர் தெழுந்த இயேசுவை தரிசிக்க வேண்டும், அவர் சமூகத்தை நாட வேண்டும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயம் இருக்காது, அந்த பயம்லாம் மாறிடும். தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. சில வேளையில் சில ஆட்களை பார்க்க போனால் அவங்க வீட்டில் அவுட் இல்லை வெளியேன்னு போர்டு போட்டிருக்கோம். சில வேளையில் வேணும்னே போட்டிருப்பாங்க, உள்ளதான் இருப்பாங்க. வேணும்னு ஏன் போர்டு போட்டிருக்காங்கன்னா அவங்கள போய் யாரும் பார்க்கக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது. சிலர் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க, அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, திரும்பி வர்றதில்லை. சிலர் ஒருவேளை அவங்க செட்டில் ஆகிட்டாங்களா அல்ல செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல.
ஆண்டவர் இயேசு கல்லறைக்குள்ளால இல்லைன்னு தூதன் சொல்ல போற எங்க போனாராம்? அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்கிறார். இயேசுநாதர் வேற கிராமத்துக்கு குடிபெயர்ந்து போகல. நம்ம ஒரு வாடகை வீட்டில் கட்டுப்படி ஆகலைன்னா குடிபெயர்ந்து வேற ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஒரு ஊர் சரி வரலைன்னா வேற ஒரு ஊருக்கு போயிடும். ஆண்டவர் இயேசு அப்படி ஒரு குறுக்கோழி ஒன்றும் தேடலை. அவர் உயிரோடு எழுந்தார், அதுதான் உண்மை. வேற எந்த ஊருக்கும் அவர் போகல. கல்லறையில் வைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து தேவாதி தேவனுடைய வல்லமையினால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். He was raised from the dead. ஆண்டவர் இயேசு மருத்துவருந்து உயிரோடு எழுந்தார். தூதன் சொல்றான், அவரை வச்ச இடத்த வந்து பாருங்க. சும்மா மொட்டையா சொன்னா போதாது இல்ல, வந்து பாருங்கள் என்று சொல்கிறான் தூதன். பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தான் தூதன் அதை சொல்லுகிறான். நமக்கும் சில வேளையில சில சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் உண்மையில இருக்கிறாரா? உங்களுக்கு எப்படி சந்தேகம் என்ன வருதா? வருதா? சில வேளையில சந்தேகம் வருது. அது ஒரு பிசாசு கோளாறுனால வருது. ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு எழுந்தவர் இனி மரிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. 5-6 வசனங்களை நாம் படித்து அறிந்து கொண்டோம். இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை மரித்து அடக்கம் பண்ணி 4வது நாள் உயிரோடு எழுப்பினாரு. 8 நாளைக்கு முன்னால பெத்தானியா கிராமத்தில் லாசருவை, அந்த லாசரு செத்தாப்பிலே, பிறகு அந்த லாசரு பிறகு செத்து போயிட்டாப்புல. ஞாயிறு ஒரு விதவையினுடைய மகனை இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவன் பிறகு உயிரோடு இருந்தானா, அவன் கொஞ்ச காலம் கழித்து செத்து போயிட்டான். என்றென்றும் சாவாமை உள்ளவராக உயிரோடு எழுந்தவராக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவரே தான். ஹல்லேலூயா. இப்ப அந்த தூதன் நீங்க வந்து பாருங்கன்னு எல்லாம் சொல்றாரு இல்லையா? இந்த செய்தியை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட இருக்கு. இதே சம்பவம், இதே விஷயம் மார்க்கு 16:1 நீங்கள் படிக்கும் பொழுது, மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சுகந்த வர்க்கமிடும்படி கொண்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இன்னாரெல்லாம் போனாங்கன்னு எழுதியிருக்கு. அதை பற்றி நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். இயேசுவின் கல்லறைக்கு போனவர்கள் ஸ்திரீகள் தான். சுகந்த வர்க்கமிடும்படியாக வாசன திரவியத்தோடு போனார்கள், உண்மை. இந்த செய்தியை தூதன் சொல்லியாச்சு, இயேசு உயிரோடு எழுந்தார் சொன்ன பிறகு அந்த தூதன் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வேற ஒன்று சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு. என்னது? நான் சும்மா சொன்னேன், உங்களை சந்தோஷப்படுத்திக்க சொன்னேன். நீங்க மனசை விட்டுறாதுங்க, தெம்பா இருங்க, இயேசுநாதர் உயிரோடு எழும்புவார் அப்படின்னு சொல்லல. அவங்கள்ட்ட வேறொரு செய்தி சொல்றாரு, வேறொரு உத்தரவாதமான ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த தூதன் சொல்லுகிறான், சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவம் எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு மரித்தோலும் எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். தேவதூதன் முதலாவது இயேசு உயிர் தெழுந்தார் என்ற செய்தி அந்த ஸ்திரீகளுக்கு சொன்னான். இப்ப இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு சீஷர்களுக்கு ஏன் சொல்ல வேண்டிய நிலைமை? இயேசு மரண ஆக்கினைக்கு உட்பட்டு சிலுவையில அறையப்பட்டு அவர் மரித்தார் அல்லவா, அடக்கம் பண்ணப்பட்டார். இதனால இயேசு சீஷர்கள் பயந்து போய் நடுங்கி போய் பூட்டப்பட்ட அறையிலே பயந்து போய் இருந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் பாடுபட்டு மரிக்க போறதையும் உயிரோடு எழுந்திருப்பதையும் குறித்து சொல்லி இருந்தார். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போச்சு, அதெல்லாம் மனசுல இப்ப வரல. அவரை இவ்வளவு கொடூரமான நிலைமையில் கொலை செய்தார்களே, அவரை சிலுவையில் இருந்து கொண்டுட்டாங்களே, இனி அவருக்கு கூட இருந்த நம்ம இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு மன பயம், பயங்கர பயம். அதனால அவங்க கதவெல்லாம் பூட்டிட்டு பயந்து போய் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தூதன் இயேசு உயிரோடு எழுந்த செய்தி அந்த சிறுகளுக்கு சொன்னதோடு நிறுத்தாமல், நீங்க சீக்கிரமா போய் அவருடைய சீசர்களுக்கு அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவின் சீஷர்கள் அப்படி பயந்து இருந்ததுனால அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு இயேசுவின் சீஷர்கள் எல்லாம் நல்ல தைரியமா தெம்பா தான் இருக்கிறாங்க. இயேசுவின் சீஷர்களுக்கு நீங்க இன்றைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் பல பாதிப்புகளினால பயந்து நடுங்கி நம்ம செத்து போயிடுவோமோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பெருங்கூட்ட மக்கள் இந்த உலகத்தில். அவங்களுக்கு நம்ம இந்த செய்தியை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா.
அன்றைக்கு கர்த்தருடைய தூதன் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை அந்த சிறியத்தில் சொன்ன பிறகு நீங்க போய் அவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுங்கள். இப்ப இயேசுவின் சிஷ்யர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ஆனால் யாருக்கு சொல்லணுமா? உலகத்தில் பேயை கண்டு, பிசாசை கண்டு, மனுஷர்களை கண்டு, வியாதியை கண்டு, பாதிப்பை அடைந்து பயந்துட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நீங்க போய் சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ஒரு மன தைரியம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். உண்மை நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி தோன்றுகிறது இல்லையா? நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி தோன்றுகிறதாக தெரிகிறது. யூ வாண்ட் டு ஸ்லீப் நவ்? கவனியுங்கள். தென்கொரியாவில் ஒரு சயரோக ஆஸ்பத்திரியில் யாங்கிச்சோ என்கிற ஒரு வாலிபனை சாவுக்கு ஏதுவான ஒரு வார்டில் போட்டிருந்து அவன் செத்து போயிடுவான்னு ஒதுக்கி போட்டிருந்தாங்க. அந்த வார்டு வழியாக ஒரு வாலிப பெண் இயேசு மாபெரும் வைத்தியர் என்கிற ஒரு கைப்பிரதியை கொண்டு சென்றாள். இரண்டாவது முறை, முதல் முறை ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறா, இயேசு நல்லவர் என்று சொன்னான். அந்த வாலிபனுக்கு கோபம் வந்தது. நானே சாக கிடக்கிறேன், இது என்ன சொல்றேன்? யூ கிறிஸ்டியன் டாக் கெட் அவுட், கிறிஸ்தவ நாயை வெளியே போ என்று அவர் சொல்லி அந்த வாலிபன் சத்தமிட்டு இருக்கிறான். அவள் ஓரிரு வாரங்கள் கழித்த பிறகு திரும்ப ஒரு கைப்பிரதியோடு வந்திருக்கிறார், இயேசு மாபெரும் வைத்தியர், குணமாக்குறவர் என்று. அதை கொடுத்து கொஞ்சம் விளக்கம் சொன்ன பிறகு அவன் வாங்கி படித்தான். படித்த பிறகு அவன் சுகம் பெற்று விட்டான். ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் அவருடைய தீரா வியாதி குணமாகிவிட்டது. அல்லேலூயா. அந்த வாலிபன் தான் இன்று உலகம் எங்கிலும், தென்கொரியாவிலேயே உலகத்திலேயே பெரிய சபை தென்கொரியாவில் இருக்கிறது. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ, அவருடைய சபையின் அங்கத்தினர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1 கோடி மக்களை தாண்டி விட்டது. அல்லேலூயா. 1 கோடி. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தி இன்று சாக கிடக்கிறவங்களுக்கு சொல்லணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லணும், பயந்து கிடக்கிறவங்களுக்கு சொல்லணும். அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, பிசாசு அடிமைத்தனத்தில். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு தைரியம் இல்லை. பெரிய ஆட்களாக இருப்பாங்க, பார்த்தா பெரிய ஆள் தான், ஆனால் ரொம்ப பயந்த சுபாவம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு தைரியம் இல்லை. என்ன வாழ்க்கை, சும்மா இருங்க. என்ன சார் நீங்க ஏதோ சொல்றீங்க? நான் சொல்லதை கொஞ்சம் கவனிங்க, நீங்க கொஞ்சம் கேளுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நமக்கு புண்ணியத்துக்கு தான், நமக்கு வாழ்வு தரத்தான், நமக்கு ஜீவன் தரத்தான், நமக்கு சுகம் தர, பலம் தர, அற்புதம் செய்ய. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிராமல் இருந்திருந்தால் பவுல் சொல்கிறார், எங்களுடைய பிரசங்கம் இருந்தால் அவர் preaching is vain, it is a waste. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்ம எல்லாம் தெம்பா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், தலை நிமிர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நற்செய்தியை சொல்ல நீங்க எங்கேயா போனீங்கன்னா தலை குனிஞ்சி பயந்து வெட்கி நாணி நிற்க தேவையில்லை. அப்படி நீங்க நிற்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்க சரியா புரிஞ்சுக்கிடலன்னு அர்த்தம். பயந்து 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 சார், இதோ ஒரு செய்தி இருக்கு சார், படிங்க சார். நீங்க சுவிசேஷம் சொல்றதை பார்த்தாலே உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல போல. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் வல்லமை மாறவில்லை, அவர் மகிமை வந்தவராக இன்னும் பிதாவினுடைய சிங்காசனத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மரணம் அடக்க முடியவில்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக இயேசு உயிர்த்தெழுந்தவராக இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தூதன், கர்த்தருடைய தூதன் அந்த சிறியத்தில் நீங்க பொறுமையா, என்னுடைய சுபாவம் என்னன்னா, நீங்க அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நிதானமா பார்த்து இறங்குங்க, வண்டியில மண்டை இடிச்சிடாம கொஞ்சம் நிதானமா பொறுமையா போங்க, பார்த்து போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் நான். எனக்கு சுபாவம் அப்படி. கர்த்தருடைய சொன்ன கவனிச்சீங்களா? சீக்கிரமாய் போங்க, கோ குயிக்லி, இந்த நல்ல செய்தியை சீக்கிரமா போய் சொல்லுங்க. அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, மன உளைச்சல் இருக்கிறாங்கம்மா. கோ குயிக்லி. சில காரியங்களை நம்முடையவர்களிடத்தில் சீக்கிரமா போங்க, சீக்கிரமா செய்யுங்க, நான் செய்ய மாட்டேன். அவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ், முக்கியத்துவம் தெரியல. பாருங்கள், சில
ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் இந்த சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அன்றைக்கி நான் மட்டும்தான் என் வீட்டில் இருக்கிறேன், என் மனைவி என்னுடைய பிள்ளைங்க இங்கே இல்லை. எனக்கு உடம்புக்கு முடியலை, நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன், எனக்கு சாவு வந்துடும் போல இருக்குது. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலான தூரம். எனக்கு உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் பார்த்தேன் என்ன செய்யலான்னு. ஓஹோ, ஆள் ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு, செத்த பிறகு போகிறதுக்கு சாவுக்கு முன்னால் போய் பார்த்து ஒரு ஜோம் பண்ணிடுவோன்னு அன்றைக்கி போய் ஜோம் பண்ணு. ஆள் இன்னைக்கு உயிரோடு இருக்குது. அல்லேலூயா. சீரியஸ், சீக்கிரமாக போங்க, நல்ல செய்தியை சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வாலிப பெண் வாழ்க்கையில் நொந்து போய் சோர்ந்து போய் தற்கொலை பண்ணுறதுக்கு உடம்புள்ளு காட்டில் போயிருக்கிறார். முள்ளுக்காட்டில் அந்த பகுதியில் ஒரு தேவ மனுஷன் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். கர்த்தர் ஊழியம் செய்தவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கார். ஆண்டவர் சொன்னாரா, அந்த முள்ளு பகுதி அங்கே போ, அந்த தோட்டத்து பக்கத்துக்கு போ. மாலை வேலை இருட்டுன நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரா, நான் சொல்கிறத நீ சொல்லு. என்ன ஆண்டவரே, உனக்கு தீங்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஆண்டவர் திரும்ப சொன்னாரா, இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த பொண்ணு அப்படியே தற்கொலை பண்ணி கைத்தில் தொங்கு முன்னால மனசில் நினைக்கிறான், இன்னும் ஒரு தடவை இந்த சத்தம் வரும்னா நம்ம என்னை தற்கொலை பண்ணலாம்னு நினச்சி அப்படியே நினச்சிருக்கிறோம். ஆண்டவர் இவர்கிட்ட சொன்னாரா, திரும்ப உனக்கு தீங்கு ஒன்று செய்து கொள்ளாதே, இயேசு உன்னை நேசிக்கிறார். தற்கொலை முயற்சியை கைவிட்டு இறங்கி வந்தாள். ஆண்டவர் அவளை காப்பாற்றினார். இன்று ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. நீங்க போகலாமே, நம்ம சாப்பிட்டுட்டு போகலாமே, நம்ம விருந்து வீட்டுக்கு போயிட்டு போகலாமே, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கூட போகலாமே, ஆறாவரை இதெல்லாம் செய்யலாமே. நோ, கோ குயிக்லி. அங்க ஒரு வீடுக்கு ஒரு குடிசை தீ பிடிச்சிட்டு கிடக்கு, சீக்கிரமா தண்ணி விட்டு அடைங்கன்னா போகலாமே. நீங்க ஆறாமர உடம்ப do it fast. கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த நற்செய்தியை துரிதமாய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டை படிச்சீங்கன்னா அந்த எஸ்தர் புத்தகத்தில் அகாசுவேரு ராஜாவின் நாட்களில் ஆமான் ஒரு சதி திட்டம் பண்ணி 127 நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை எல்லாம் கொலை செய்யும்படி ஒரு திட்டம், ஒரு சட்டம் ராஜாவினால் உருவாக்கி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது அல்லவா? அதை முறியடித்தது யாரு? மொர்தெகாய், எஸ்தர் ராஜாத்தி எல்லாரும் சேர்ந்து முறியடித்து பிறகு அந்த சட்டம் திருத்தி அனுப்பப்பட்டது. ஒட்டகங்கள் மேல், கோவேறு கழுதைகள் மேல் அதிவேகமாக தேசமெங்கும் சென்று சேர்ந்தது. எந்த ஒரு யூதனும் சாகவில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை தைரியமா தெம்பா துரிதமா நம்ம சொல்லணும். Most of you are cowards. Till now you are in great fear. நிறைய பேருக்கு ரொம்ப பயம். You are in big shame. நிறைய பேருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கிறாங்க. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். நானும் அப்படி ஒரு வாலிப வயசுல இருந்தவன். நான் ஞானஸ்நானம் பெருகுக்கு முன்னால, பரிசுத்தாய பெருகுக்கு முன்னால எனக்கு உங்களை தாண்டின கூச்சமும் வெட்கமும் நாணமும் ரொம்ப இருந்தது. நான் கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு, தேவனுடைய ஆவியை பெற்ற பிறகு, நோ ஷேம், நோ ஃபியர். மன்னார்குடிக்கு போய் ஆண்டவர் இயேசு நற்செய்தி சொன்ன கம்யூனிஸ்ட்காரர் வந்து சொன்னார், அமெரிக்கா கைக்கூலி இது எனக்கு பயமே வரல. அமெரிக்கா கைக்கூலியா? யாரு? நானா? நான் அமெரிக்காவுக்கும் போகல, அமெரிக்கா கைக்கூலியும் வாங்கல. பயமே இல்லை. சோழபுரத்தில் மண்ணை அள்ளி புழுதிய தூக்கி மண்ணா போங்கடா, நமக்கு பயமே வரவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம போய் பித்தலாட்டோம்னு சொல்லல, நல்ல செய்தியை சொல்றோம். அதனால நன்மை வரப்போகிறது மக்களுக்கு, இந்த தேசத்துக்கு நன்மை வரப்போகிறது. நம்ம தேசத்து தலைவர்களில் நிறைய பேர் ரகசிய கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு தெரியுமா? மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் ரகசிய கிறிஸ்தவர்கள், மாநில அமைச்சர்கள் எத்தனை பேர் ரகசிய கிறிஸ்தவர்கள். அவங்க பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை பாடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சிருக்க எல்லாரும் பேச்சாமியை தான் வணங்குறாங்க. பேச்சாமியை கொஞ்சம் பேர் தான் வணங்குறாங்க. ஜீவனுள்ள தேவகுமாரன் இயேசுவை சேவிக்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சீக்கிரமா போங்க, இன்னைக்கே போங்க. நாங்க நேற்றுக்கு போயிட்டு வரல, போதாதா? இன்னைக்கும் போங்க. இந்த மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு உங்க வேலையை பார்க்காதுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் பேயினால பயந்துட்டு இருக்கிறாங்க, நோயினால பயந்துட்டு இருக்கிறாங்க, கடங்காரனால பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம குடும்பம் என்ன கதி ஆக போகுதோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வல்லமை உள்ளவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து அவர் சொல்றாரு, இங்க
அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இது உங்களுக்கு இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு முன்னால அவர் கலிலேயாவுக்கு போயிருவார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எங்க போவார் என்கிற செய்தியை அன்றைக்கு தூதன் சொன்னான். கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னால போயிருவார். சரி, இப்போ நமக்கு ஒரு செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு முன்னால எங்க போயிட்டாரு? எங்க போனாரு? கலிலேயாவுக்கா? உயிர்த்தெழுந்த இயேசு எங்க போனாரு? He went to the heaven. Hallelujah. பரலோகத்துக்கு போயிருக்கிறார். யாருக்கு முன்ன? உங்களுக்கு முன்னால, எனக்கு முன்னால. Hallelujah. மரித்தோரில் முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து தான். மரித்தோரில் உயிரோடு எழுந்தவர் ஒரே ஒருவர். மாதா பரமேறி போன நாள் அப்படின்னு கலண்டர்ல போட்டிருக்கு. உண்மையா பொய்யா? நீங்க உண்மையை இப்ப சவுண்டா சொல்லணும். மாதா பரமேறி போனாங்களா? பைபிள்ல இல்லை. பைபிள்ல இல்லாததை நான் நம்புறதாக இல்லை. 1 கோடி மாதா மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் நான் ஒத்துக்கொள்வதாக இல்லை. பைபிள்ல இருந்தால் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ தூதர்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு இருந்தவங்களை பார்த்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார்கள் இல்லையா? அன்னைக்கு தூதன் சொன்னா நீங்க போறதுக்கு முன்னால கலிலேயாவுக்கு அவர் போயிடுவார். இப்ப நான் உங்களுக்கு கிறிஸ்துவின் வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். உண்மையான செய்தி. நீங்களும் நானும் போறதுக்கு முன்னால ஆண்டவர் எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. இது நல்ல செய்தி தானே? அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? அவரும் மெத்தையெல்லாம் போட்டு சோபாவில் சாஞ்சு இருந்துட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறார். இல்ல, அவர் போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தின பிறகு நம்ம கூட்டிட்டு போக வரப்போறார். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்களுக்கு ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம் இருந்தது. அவங்க மட்டும்தான் சிலாக்கியம் பெற்றவங்க. நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? நாமும் சிலாக்கியம் பெற்றவர்கள் தான். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு முன்னால பரலோகத்துக்கு போய் அங்க நல்ல இடம் எல்லாம் நமக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அங்க தரையெல்லாம் என்னது? மொசைக்கா, மார்பிளா? இல்ல, பொன்னால அங்க தளம் போட்டுட்டு இருக்கிறாரு. அங்க ரோடெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அங்க ஜேசிபி எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. மண்ணு ரோடு இல்லை, அங்க முள்ளு போட்டது இல்லை. பரலோகத்தை பற்றி நீங்க வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். பரலோகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வாங்க. 1/2 மணி நேரம் சொல்லுவேன், 6 மணி நேரம் நான் சொல்ல ரெடியா இருக்கும். 6 மணி நேரம் நான் சொல்லுவேன், நீங்க இருக்கணும். 6 மணி நேரம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நம்ம ஆண்டவர் முன்னால நமக்கு முன்ன போயிட்டாரு. அங்க நமக்காக நல்ல இடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா இடம் ரெடியான நம்ம கூட்டிட்டு போவார். பரலோகத்தில் எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண இடத்தை நான் பார்த்தேங்க. இட் வாஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். கட்டுமான பணியில் இருந்துட்டு இருக்கு. பியூட்டிஃபுல் கிரீன் ஹவுஸ். அழகான ஒரு கிரீன்னா என்னது? பச்சை வீடு. எனக்கு ஐ லைக் கிரீன் கலர். ஏன்னா பரலோக வீடே எனக்கு பச்சையில தான் கட்டப்பட்டிருக்கு. சில ட்ரெயினில் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன கலரில் இருக்கும்? கிரீன் கலரா, ஆப்பிள் கிரீனா, நல்ல கலர் தான். நான் பார்த்தேன், அதனால தான் சொல்லிட்டு நிற்கிறேன். உங்களுக்கு வீடு கட்டுவார், பரலோகத்தில் இடம் தருவார். நம்ம உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறார்? இறைவன் இரும்பில் இருப்பார், துரும்பில் இருப்பார், தூணில் இருப்பார். இல்ல, நம்முடைய தேவன் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான். நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. ஐயோ எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். நீங்க உயிர் தெழுந்த இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் அல்லவா? அவரை சேவிக்கிறீர்கள் அல்லவா? அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்கல்ல? அதனால தான், அதுக்காகத்தான் அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிறியல் என்ன பண்ணாங்க? சீக்கிரமாய் போக சொன்னதுனால அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நேற்று வேன் நிலையத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோட ஒரு இடத்துல வேனை திருப்பி நாங்கள் கிளம்புற வேலையில பிள்ளைக்குட்டிக்காரர் ஒரு நல்ல மனுஷன் ஓடுறாரு, நல்லா ஓடுறாரு. அதான் இருக்கிறாரு. நாடியில் இப்போ கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படியா இருக்கிறது ஆராதனை? Sit well, don't sleep, listen to me. கவனியுங்கள். நாடியில் என்ன கை வைக்கிற நேரம் ஆகுது. ஆண்டோட வார்த்தை கேட்டு சந்தோஷப்படாம அவர் ஓடினார். அவர் நினைச்சிட்டாரு வேன் விட்டுட்டு போயிடுவோம். எப்படி விட்டுட்டு போயிடுவோம்? விட மாட்டோம். இந்த ஸ்திரீகள் கர்த்தருடைய தூதன் சொன்னபடியே செயல்படுகிறார்கள்.
நமக்கு ஆண்டவருக்கு வார்த்தையோ சொன்னா நீங்க அப்படி செயல்படுகிறவர்கள் தானா என்கிற ஒரு கேள்வி குறி இருக்கிறது. There comes a question about you, whether you are ready to do what is said unto you. உங்களுக்கு சொல்லப்பட்டதுபடி நீங்க செயல்படுறீங்களான்னு உள்ள கேள்வியில இருக்கிறோம். இந்த தூதன் சொன்னதை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க? பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். அது என்ன பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும்? அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தரேன். அங்கே இயேசுநாதரை சிலுவையில் இருந்து கொலை செய்தாங்க, சீசர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க, சமுதாயமே பெரிய குழப்பத்தில் கிடக்கு. இந்த நேரத்தில் இவங்களும் பொம்பளைங்க இயேசுநாதரை பின்பற்றிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கும் பயந்தானே. அந்த ரோட்டில் ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாலே அந்த பக்கம் போறதுக்கு பயமா இருக்கு. இந்த தென்னந்தோப்பில் அங்கே ஒருத்தன் கைத்தில் தொங்கிட்டானா அங்கே போறதுக்கு பயமா இருக்கு. இயேசுநாதரை கொல்கதா மலையில ஊரு என சனம் எல்லாம் அறிய அங்க எருசலேமிலிருந்து பவனியாக போய் கொல்கதா மலையில சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டாங்க. எல்லா இடம் தெரிஞ்சு போச்சு விஷயம். அப்ப அவரை பின்பற்றவர்களுக்கு பயம் தானே, இவங்களையும் பிடிச்சி அரைஞ்சு கொண்டு போடுவான்னு. அந்த பயம் தான். அவங்களுக்கு பயம் இருந்திருந்தாலும் they went out quickly from the tomb, afraid yet filled with joy, and ran to tell his disciples. அவங்களுக்கு பயம் இருந்திருந்தாலும், பயம் ஒரு பக்கத்தில் இருந்திருந்தாலும் சந்தோஷத்தோடு இந்த செய்தியை சொல்ல புறப்பட்டு ஓடினார்கள். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் இது தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் உயிர்த்தெழுந்ததை பற்றி எல்லாம் எல்லா வருஷமும் தியானிச்சுருந்தாங்க. நீங்கள் தியானிச்செல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் தெரியும். 15 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் செயல்பட்டுருக்க வேண்டியதானே. உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்கள் செயல்படணும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நற்செய்தியை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? தேவ ஜனமே அறிந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பொறுமையாக அடுத்த வருஷம் 7 மாதம் கழிச்சு, இப்போதான் 3 மாதம் 7 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்கும். அப்போ குழந்தை பிறந்த பிறகு பார்க்க போங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு பார்க்க போங்க. அந்த செய்தி இல்லை. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியே சொன்ன தூதன் நீங்க சீக்கிரமா போங்க அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சந்தோஷமா புறப்பட்டு சீக்கிரமா சீசரிடத்துல போய் சொல்லிட்டாங்க. போயிட்டாங்க, அறிவிக்க ஓடினார்கள். ஹல்லேலூயா. they went out quickly. எனக்கு உங்களில் அநேகரை பார்த்து மனசுல சில நேரத்தில் வருத்தமா இருக்கு, கோவையில் வருத்தம். You do things so slowly. Let's slow. ரொம்ப ஸ்லோவா செய்கிறீங்க. நரங்கிறது போல இழுன்னு இழுக்கிறது. கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல யாரெல்லாம் நம்ம துரிதமா செயல்படும்? How many of you are ready now? கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அன்னைக்கு குருத்தோல பண்டிகைக்கு நம்ம பவனி போவோமான்னு கேட்டிருந்தா நீங்க எல்லாம் வாரேன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்களும் வருவீங்கல்ல, அதனால நாங்களும் வாரோம். ஆளுக்கு ஒரு குருத்தோலை பிடிச்சிட்டு. குருத்தோல பண்டிகை முடிஞ்சு போச்சு. இயேசுநாதர் சிலுவையில் அறைந்ததும் முடிஞ்சு போச்சு. இப்போ உயிர்த்தெழுதல் பண்டிகை. ஹல்லேலூயா. தின்பண்டம் எங்கே? தின்பண்டம் இல்லையா? உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு தின்பண்டம் நமக்கு தேவைப்படுகிறது. கவனிங்கள், உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக போய் சொல்லுங்கன்னு சொன்னதை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு மனசுல ஒரு பக்கத்தில் பயம் இருந்திருந்தாலும், உங்களுக்கு ஒருவேளை ஸ்திரீகள் பொம்பளை பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு பயம் இருந்தாலும் சந்தோஷமா போங்க. நீங்க போற போக்க பார்த்து நீங்க இங்க என்னத்தை தூக்கிட்டு போற வந்தீங்கன்னு மற்றவங்க கேட்கக்கூடாது. நீங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறீங்களா, என்ன விஷயம்? சில வேளை நீங்க போறத பார்த்தா மற்றவங்க என்ன கடன் காட்ட வந்தீங்களா, எங்க வீட்டில் பானையை தூக்கிட்டு போற வந்தீங்களா? பயம் ஒரு பக்கத்தில், நான் பொம்பளை இல்லை பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு பயம் இருந்தாலும், உங்களுக்கு ஒருவேளை பயம் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தோட நீங்க போறீங்களா? போறதுக்கு ஒரு மனசு இருக்கா? போறதுக்கு ஒரு மனசு இருக்கான்னு கேட்கிறேன். இருக்குதா? போக விரும்புறீங்களா? யாரெல்லாம் விரும்புறீங்க? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு? அன்பானவர்களே, நீங்க விரும்புறீங்களா? இதைத்தான் இப்ப கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க இருக்கிற இருப்பில் தான் இருப்பீங்க. அது அந்த காலத்துல கல்லு மண்ணும் கடவுள் அல்ல, அது கல்லு மண்ணை வணங்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு அது பொருந்தும். ஜீவனுள்ள தேவகுமாரன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த ஸ்திரீகளை போல செயல்பட வேண்டும். தூதன் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம செயல்பட முடியுமா? இயேசுநாதரே சொல்லட்டுமே. அப்படியா? ஓஹோ, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ரொம்ப ஒருபடி தாண்டி போயிட்டீங்களே. நீங்க எல்லையை தாண்டிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தேவனுடைய தூதன் சொல்லிட்டார், போதும், அது போதும்.
காட்ஸ் மெசஞ்சர், ஏஞ்சல் ஆஃப் காட் செட். அது போதும், துரிதமா போங்க, இந்த நற்செய்தி அறிவிங்க. அவங்க உடனே புறப்பட்டு சீக்கிரமா போய் அறிவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீங்க என்ன செய்வீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு என்ன செய்வீங்க? ஆராதனை முடிஞ்சதும் சீக்கிரமா ஓடியா வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்றவங்களும் உண்டு, நிறைய சாப்பிட்றவங்களும் உண்டு. ஒரு பிளேட் சாப்பிட்றவங்களும் உண்டு, அரை பிளேட் சாப்பிட்றவங்களும் உண்டு, 5 பிளேட் சாப்பிட்றவங்களும் உண்டு. இல்லை பானையோட சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் அப்படி சொல்றது. அது சொல்லக்கூடாது, பாவம், அது தப்பு தானே. நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அது சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு சோசியக்காரனை கேட்டு பாருங்க, அவன் சொல்லிடுவான். இந்த செய்தியை போய் தம்பி நீ சொல்லலான்னு அவன் சொல்லுவான். தாராசுரத்தில் ஆத்தங்கரையில் இருக்கிற அவன் மாமிக்கு ஆளு, ஆத்துல மாமி அவன் நல்லா இருக்கிறான், அவன் சொல்லுவோம், நீ போய் இந்த செய்தியை சொல்லு, அவன் சொன்ன சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த எண்ணம் யாருக்கா வந்திருக்கா? இன்னைக்கு இந்தியாவில் எழுப்புதல் வரணும்னு எல்லாரும் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. நீங்க சத்தம் போடுறதை நிறுத்திட்டு இந்த செய்தியை போய் சொன்னா போதும். இயேசு உயிர் தெழுந்தவர், உயிரோடு எழுந்தவர், சாவாமை உடையவர், பேயை ஜெயித்தவர், ஆமா உலகத்தை ஜெயித்தவர், இயேசுநாயருக்கு இணையாக யாரும் கிடையாது, உயிரோடு எழுந்தவர்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. நான் தான் சொல்லித்தாரேன்ல, அது சொல்லுங்க பாப்போம். சொல்லித்தாரதை சொன்னா போதும். தூதன் சொன்னதை அவங்க போய் சொன்னா போதும். வேற கூடுதலா உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க சொல்றதுல தான் தப்பு பண்றீங்க. எங்க பாஸ்டர் சொன்னாரு, இயேசுநாயர் உயிர் தெழுந்ததை உங்கள்கிட்ட வந்து சொல்லணுமா? அப்படியா சொல்றது? இயேசுநாயர் உயிர் தெழுந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அனுபவிக்கிறீங்களா? இந்த செய்தி எத்தனை பேருக்கு சொன்னீங்க? நீங்க வந்துருங்க, எங்க சபைக்கு வந்துருங்க, எங்க சபைக்கு வந்துருங்க, எங்க சபைக்கு வந்துருங்க. இது என்ன மொட்டைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? மொட்டையா பேசுறீங்க. உயிரோடு எழுந்த இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு எல்லாம் செய்ய வல்லவர், உன்னை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், உன்னை காப்பார். அதை சொல்லுங்க. அதை சொல்லாம நீ பயப்பட வேண்டாம். கல்யாண சுந்தரம் என்ற மாணவன், 8ஆம் வகுப்பு மாணவன், அவன் சோகத்தோடு நிற்கிறான் அசம்பிளியில. கல்யாண சுந்தரம் அங்க ஒரு சோசியம் சொன்ன, இந்த வருஷத்துல செத்து போயிருவேன். கல்யாண சுந்தரத்தை சோசியக்காரன் சொன்னானா, உனக்கு சோசியத்தின்படி நீ இந்த வருஷம் செத்து போயிடுவான். அவன் மூச்சு செத்து போய் நிற்கிறான். நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், கமான், ஜீசஸ் இஸ் நாட் எ டெட் காட். இயேசு செத்து போன கடவுள் இல்லை. He is risen again from the dead. மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்தவர். If you trust in him, அவர்கள் நீ நம்பிக்கை வைத்தால் நீ சாவதில்லைன்னு சொன்னேன். அவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு அப்பா சொன்னார், பையன் நல்லா இருக்கிறார் சார், நீங்க ஏதோ சொன்னீங்களா அவனுக்கு இயேசுநாயரை பற்றி? இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தவர், உயிரோடு எழுந்தவர், நம்ம உயிரோடு காக்க வல்லவர், வியாதியை குணமாக்க வல்லவர். அந்த பேய் பயங்கரமான பேய். அந்த பேய் யாரை பிடிச்சாலும் விடமாட்டேன்னு சொல்லுது. ஆளை கொண்டுட்டு தான் போவே நிற்குது. எந்த பேய்? அந்த பேய் எங்க கொண்டு வா. அது யாருக்கிட்ட அந்த பேய் இருக்கு? வா பாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேய்கள் ஓடும். ஹல்லேலூயா. பேய்களுக்கெல்லாம் இயேசு உயிர் தெழுந்த இயேசுவுக்கு மேல அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. பேயெல்லாம் ஜெயித்து தான் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இனி இயேசுவின் நாமத்துக்கு முன்னால பேய்க்கு நிற்க முடியாது. அதுதான் உண்மை. இனி நமக்கு பயம் இல்லை. இந்த சந்தோஷத்தோடு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் சொல்லிடுவோம். அவர்கள் அறிவிக்க ஓடினார்கள். ஓடுற வேளையில வழியில ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. இடையில அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். வழியில ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அது யாரு? அந்த புரோக்கரை பார்த்தாங்களா? கமிஷன் ஏஜென்ட். அந்த திருடனை இல்லை, உயிர் தெழுந்த கிறிஸ்துவே அவர்களுக்கு தரிசனம், அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். தரிசனம் இல்லை, அவர் நேரடியாக காட்சி கொடுக்கிறார். அது எங்க இருக்கு? 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்குது இல்லையா? எப்படி இருக்கு? அவர்கள் போகையில் 11ஆம் வசனத்தில் இல்லை, 9ஆம் வசனத்தில் இருக்கு. 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வாழ்க என்றார். இதை வச்சுதான் வாழ்க வளமுடன் வந்திருக்கா. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? நீங்க பைபிளை படிச்சிருந்தாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லா இடத்துலையும் வாழ்க வளமுடன், வண்டியிலையும் நாற்காலியிலையும் செயர்லையும் ஸ்கூல்லையும் உத்தரத்திலையும் எழுதியிருக்கிறாங்கல்ல. என்னது? கடையிலையும் என்னது? வாழ்க வளமுடன். எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தவர். அந்த சிறிகள் இயேசு சிஷ்யர்களுக்கு உயிர் தெழுந்த செய்தி சொன்ன போன வழியில
இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். ஆனால் தமிழ் பைபிளில் வாழ்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Behold, Jesus met them saying, rejoice. அப்படி ஒரு ஆங்கில பைபிள் இருக்கு. ரிஜாய்ஸ்னா சந்தோஷப்படுங்கள். They came and held him by the feet and worshipped him. Rejoice. எப்படி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பயனெல்லாம் போச்சா? போயிடுச்சு. இயேசுவே அவங்களுக்கு எதிர்ப்படுகிறார். நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை பறைசாற்ற நீங்க எங்க போனீங்களோ போறதுக்கு இடையில ஒருத்தர் வருவார் உங்களை சந்திக்க. யார் அவர்? அவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசு. உங்களை தட்டி கொடுப்பார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. He will greet you. இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல எழுதி இருக்கு, கிரீட்டிங்ஸ், நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கலா, ஹாப்பி ஈஸ்டர் டுடே. இன்னைக்கு என்னது? ஹாப்பி ஈஸ்டரா? உங்களுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, பிறகு என்ன பண்றது? தமிழ்ல சொல்லுங்க. ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். இயேசுவே எதிர்பட்டு அந்த ஸ்திரீகளுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். The Lord Jesus will greet you. He will encourage you. He will make you happy. அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். எப்படி இருக்கு? இதெல்லாம் அனுபவ ரீதியாக அநேக தேவ மனிதர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். நீங்க முதல் பகுதியை செயல்பட்டால் இரண்டாவது பகுதி உங்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும். ஆண்டவரே உங்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்ல யாராவது புறப்பட்டா ஆண்டவரே உங்களை வாழ்த்துவார், உங்களை பாராட்டுவார். புரியுதா? உங்களை சந்தோஷப்படுத்துவார். இதை செய்வீங்களா? யாரெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்றீங்க இன்றைக்கே செய்யணும். கேட்டீங்களா? SMS அனுப்புனா யாருக்காவது SMS அனுப்புங்க. இல்லை யாரையா பார்த்து பேசணும்னா பார்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப புரியாட்டாலும் கொஞ்சம் புரிஞ்சா போதும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது போதும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு ஈஸ்டர் பண்டிகை நாள். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். உங்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு உதவி செய்ய வல்லவர், நல்லவர் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு வாழ்த்து யார் சொல்லுவா? நான் சொல்ல போறதில்லை. நீங்க நல்லா சொன்னீங்க, வெரி குட், நான் ஒன்றும் சொல்லலை. இயேசுவே உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசு வாழ்த்து சொன்னதும் அந்த ஸ்திரீகள் அவருக்கு கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்கு பக்கத்தில் அவருக்கு கால பக்கத்தில் வந்து காலை தழுவி, நம்ம பாஷையில காலை கட்டி பிடிச்சி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கல்லறைக்கு போனவங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பார்த்தீங்களா? அப்பா என்ன சந்தோஷ செய்தி! இவங்க ஸ்திரீகளா இருந்தாலும் இவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல செய்தி காத்திருக்கும்னு அவங்க நினைச்சிட்டா போனாங்க. இல்லை, உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல பாக்கியம் இருக்குதுன்னு நாங்க சொல்லி தந்தாலும் போவீங்களா? போவீங்களா? அவங்களுக்கு இயேசுநாதர் எதிர்படுவாரு, நமக்கு வாழ்த்து சொல்லுவாரு, அவரை பார்க்கலாம், அவங்க காலை பிடிக்கலாம், அவரை படிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு போனாங்க. They had no positive expectation about the risen Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த ஒரு நல்ல எண்ணம் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தூதன் சொன்னதை கேட்டு புறப்பட்டு போனாங்க. இயேசுவை எதிர்பட்டா அவங்கள வாழ்த்துக்கிறாரு. நீங்க எல்லாம் யாரையும் வாழ்த்துக்கிற பழக்கம் இல்லை. நீங்க போய் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்படிதான் சொல்ல படிச்சிருக்கிறீங்க. உனக்கு பிள்ளை பிறக்க போதா? May the Lord give you a good delivery. ஆண்டவர் உனக்கு ஒரு சுகமான விடுதலை தருவாராக. ஆண்டவர் ஒரு அழகான குழந்தையை தருவாராக. குழந்தை பிறந்த உடனே ஆம்பளை பெற்றுட்டியா வாழ்த்துகிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார். சந்தோஷம். ஹல்லேலூயா. வாழ்த்துகிற ஒரு பழக்கம் இருக்கா? மணப்பெண்ணை வாழ்த்துதல், மணமகனை வாழ்த்துதல். பரீட்சையில பாஸ் ஆச்சுங்களா? பாஸ்டர் பொண்ணு எல்லாத்துலையும் பாஸ் ஆச்சாளுங்களா? பொறாம கூடியிருக்கா? எரிச்சல் வந்துட்டா? எரியுதா உடம்பு? வெரி குட், காட் பிளஸ் யூ. நீங்க உங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறவர். பெற்றோராகி உங்களை விட நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். வெரி குட், காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இயேசு இவங்களை வாழ்த்துவார், பாராட்டுவார்னா நினைச்சிட்டு போறாங்க. இல்லை, அவருக்கு பக்கத்தில் போகக்கூடிய ஒரு சிலாக்கிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிட்ட பக்கத்தில் போய் காலை பிடிச்சி விட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நடக்குமா? அப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டு நிற்கிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு நான் என்ன பண்றது?
நான் என்ன பண்றது? இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழல் வழியாக நீங்கள் வந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள்வார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 10ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க என்ன இருக்கு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு முதல்ல தூதன் பயப்படாதிருங்கள் நல்ல செய்தி சொன்னார்ல. இப்ப இயேசுவையும் அவர்களிடத்தில் சொல்ல பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இல்லையா? இயேசு பூமியில் இருந்த நாட்களில் சீஷர்களிடத்தில் சில சந்தர்ப்பங்களை பயப்படாதிருங்கள் சொல்லி இருக்கிறார். கடல்ல அலப்புயல்லாம் வந்தாலும் பயப்படாதிருங்கள். 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து போற ஒரு ஆவி வருது, ஓ ஆவி வருதுன்னு பயந்தாங்க, பயப்படாதிருங்கள் நான் தான் சொன்னார். இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சிறியலுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். He was comforting them. அவர்களை தேற்றுகிறார். Fear not, பயப்படாதிருங்கள் சொன்னாரா? Jesus said to them, don't be afraid, go and tell my brothers to go to Galilee and there they will see me. ஆண்டவர் பயப்படாதிருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்கள். என் சகோதரர் என்று சொல்கிறார் இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய சீசர்களை தன்னுடைய சகோதரர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யாரை சொல்றார்? அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவை பின் சென்றார்கள், உண்மை. ஆனா யாரை அவர் சகோதரர் என்று சொல்கிறார்? அவருடைய சீஷர்களை பார்த்து தான் அதை சொல்றார். சும்மா ஓசனா போட்டவனும் அல்லேலூயா சொன்னவனையும் அல்ல. மத்திய சுவிசேஷத்தில் ஆரம்ப பகுதியில் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தகப்பன், தாய், சகோதரன், சகோதரன். நானும் இந்த ஃபார்முலா தான் கடைபிடிக்கிறேன். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா, ஆண்டவரை பிரியப்படுத்துறவங்களா வாழ்ந்தா யூ ஆர் மை பிரதர், யூ ஆர் மை சிஸ்டர். நீங்க தில்லுமுள்ளு பண்ணுவீங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியங்களா காரியம் எல்லாம் பண்ணுவீங்கன்னா ஐ டு நாட் நோ ஹூ யூ ஆர். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறவங்கன்னா இந்த சகோதரன் எங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறார், இந்த சகோதரி ஆண்டவரை நேசிக்கிற சகோதரி நாங்கள் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சிறியத்தில் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. அடுத்து சொல்றாரு, நீங்கள் என் சகோதரர், அவங்கள்ட்ட போய் கலிலேயாவுக்கு போக சொல்லுங்க, அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். என் சகோதரர் என்ற வார்த்தையை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உபயோகிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த வார்த்தையெல்லாம் நமக்கும் சொல்லுவாரா? நமக்கும் சொல்வார். ஆண்டவர் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றி வருகிறவர்களாக, அவருடைய சீஷர்களாக நீங்கள் இருந்தால், if you are a disciple of Jesus, நீங்க ஒருவேளை முழு நேரம் ஊழியம்னு நான் குறிப்பிடல, இயேசுவை உண்மையாக உத்தமமாக பின்பற்றுகிறவர்களை சீஷன் சீஷி என்கிற பட்டியலிலே சேர்க்கலாம். ஆனா அந்த சீஷர்கள் அவர்கள் தொழிலையும் உத்தியோகத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க. இந்த காலத்தில் தொழிலும் உத்தியோகமும் வச்சுக்கிட்டு பார்ட் டைம் சொன்னா அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை ஆண்டவர் நற்செய்தி சொல்றாங்க. இட் இஸ் அக்செப்டபிள். whereas a part time man cannot be a pastor. ஒரு பகுதி நேர வேலை செய்கிறவன் ஒரு ஊழியக்காரனா, சபை ஊழியக்காரனாக இருக்கலாம். ஏன்னா அவருடைய சாணம் ஒரு மேய்ப்பனுடைய சாணம். a part time worker cannot be a shepherd. பகுதி நேர வேலைக்காரன் ஒரு மேய்ப்பனாக இருக்க முடியாது. அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல. இங்கே ஆண்டவர் இயேசு கூப்பிட்டாருன்னு சொல்லி படகளை வலைகளை எல்லாம் விட்டு அவருக்கு பின் சென்றார்களே, அவர்களை பற்றி தான் இப்ப சொல்றாரு. என் சகோதரர் கலிலேயாவுக்கு வரும்படி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? 28:16 எடுத்துக்கொண்டால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் படித்துக் கொள்வோம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். என்ன நடந்தது? இந்த சகோதரிகள் போய் அந்த சீஷர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். 11 சீஷர்கள். வாட் ஹேப்பன் டு ஒன் மேன்? 11 சீஷர்கள் தானே. 12 உடனே இயேசுக்கு ஒரு ஆள் எங்க போனான்? அவன் அங்க செத்து தூங்கிட்டு இருக்கிறான். எங்க? அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான்ல. ஏன் அவன் தற்கொலை பண்ணி செத்தான்? இயேசுனார் போட்ட சாபம் தானே? இல்லையா? சாபமா? சாபம் இல்லை, அவன் சம்பாதித்த சாபம். 30 வெள்ளிக்காசு சம்பாதித்தால இயேசுனாரை காட்டி கொடுத்து சூப்பர் டிசைபிள், வாஸ் வெரி க்ளோஸ் டு ஜீசஸ். இயேசுவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த சீசன் தானே. அவன் என்ன ஆனா? எங்கே போனான்? அவன் மூங்கி தோப்புக்கு போனானா? அவன் ஆற்றுல குளிக்க போனானா? என்ன ஆனா? அவன் குடல் தெரிந்து 4 கொண்டு செத்து விட்டான்ல. அவங்க பேர் என்ன தெரியலையே. அவங்க பேர் என்ன?
உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. யூதாஸ் காரியோத், துரோகியான யூதாஸ் காரியோத், அவன் செத்து விட்டான். மீதி 11 பேரும் இந்த சிறிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட மலைக்கு போனார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் செய்தியை சொல்ற வேளையில அதை கேட்கிறவங்க அதன்படி செயல்படுவார்கள். அது ஆண்டவருடைய காரியம். நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. நம்ம எல்லாம் சொன்னா யார் கேட்பா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஐயா, நம்ம சொன்னா எல்லாரும் கேட்பாங்களா? பொம்புள்ள பேச்ச யார் ஏற்றுக்கிடுவா? நாங்கள் எல்லாம் சொல்றதை யாருங்க சார் கேட்பா? நீங்க இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு எதிர்பட்டு சொன்னாரா? அதுக்கு முன்னால தூதன் சொன்னாரா? பிறகு நீங்க போய் சொல்ல வேண்டியதா? உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இந்த உலகத்துல ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களில், மிஷனரி பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களில் 2 பகுதி சகோதரிகள். தெரியாதா? தெரிஞ்சுக்கிடுங்க. 1 தான் சகோதரர்கள். உங்களே சொல்றதை யார் கேட்பா? நீங்க சொல்லி பாருங்களா? அவங்க கேட்டு அதுபோல செயல்படுவாங்க. நீங்க சொல்லாத தப்பா வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் சொன்னா கேள்விப்படு அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? நீங்க சொன்னீங்களான்னு தான் இப்ப கேட்க வேண்டிய. நீங்க சொன்னீங்களா? நீங்க அவங்கள கூப்பிட்டீங்களா? நீங்க ஒண்ணுமே சொல்லல, அவங்கள கூப்பிடவும் இல்லை. நாங்கெல்லாம் கூப்பிட்டா எப்படி பாஸ்டர்? நீங்க வந்து கூப்பிடுறீங்களா? நாங்க வந்து கூப்பிடாம நீங்க கூப்பிட்டாலே போதும். உங்களுக்கு இப்பொழுது உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த சிறிகள் சொன்ன பேச்சை கேட்டு அவருடைய 11 சீஷர்களும் குறிப்பிடப்பட்ட மலைக்கு, கலிலேயாவில் உள்ள மலைக்கு போயிட்டாங்கல்ல. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியுதா? புரியாம போகுதா? உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பாருங்க, அவங்க 11 பேரும் ஆண்டவர் இயேசு சொன்ன இடத்துக்கு போயிட்டாங்க. கடைசியாக அங்க என்ன நடக்குது? 17ஆம் வசனத்தை படிச்சா அங்க என்ன இருக்கு? அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஐயோ, அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலர் சந்தேகப்படுறாங்க. ஆண்டவரை பணிந்து கொள்கிற ஒரு கூட்டம் இருக்குது, சந்தேகப்படுறவங்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் தான். எங்களுக்கு எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் உயிர்த்தெழுதலை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? உயிர்த்தெழுந்த இயேசுவை 11 பேரும் அங்க மலையில பார்த்தாங்க, அவரை பணிந்து கொண்டாங்க. சிலர் என்ன பண்றாங்க? சந்தேகப்படுறாங்க. அது என்ன காரணமோ? அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்குது. உண்மையிலே ஒரு இயேசுதானா? ஒரு செத்து போயிட்டார்ல, 3 நாளைக்கு முன்னால அடக்கம் பண்ணாங்கல்ல. ஆமா, அருமத்தியாவுக்கு யோசேப்புடைய கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. பெரிய கல் சீல் போட்டு வச்சிருந்தது. அவங்க பெரிய செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருந்து, மீச உள்ள செக்யூரிட்டி, ஆனமண்ட செக்யூரிட்டி எல்லாம் அங்கே வச்சிருந்தாங்க. அப்படியா? எப்படி இயேசுனார் உயிரோடு வந்தாராம்? நமக்கே ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்குல்ல. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை, சந்தேகப்பட வேண்டியது அல்ல. ஹல்லேலூயா. அதுல சந்தேகப்பட்டது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தோமா தான் சந்தேக பேரோடையா இருந்திருக்கிறார். ஒரு தடவை சந்தேகம், ஆண்டவரே சந்தேகத்தை தீர்த்துட்டாரு 8 நாள் கழிச்சு. இந்த பாரு தோமா, இங்க வா, என்னுடைய விழாவில் கை கொண்டு பாரு, என்னுடைய கையை பாரு, கால்களை பாரு, தலைமை பாருன்னு சொன்ன பிறகு என் தேவனே, என் ஆண்டவரே, மை லார்ட் மை காட் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டார். அந்த தோமா தான் நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து ரத்த சாட்சியாக மரித்தார். ஹல்லேலூயா. உண்மைதானா? இது உண்மை. இதுவும் சரித்திரபூர்வமான உண்மை. கட்டுக்கதை காவியெல்லாம் நம்ம சொல்லிக்குங்க நேரம் இல்லை, நமக்கு அவசியம் இல்லை. சரித்திரபூர்வமான உண்மைகளை நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அந்த 11 சீஷர்களும் பணிந்து கொள்கிறார்கள். நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்க அதை கேட்டு இப்ப எந்த மலைக்கும் போக வேண்டாம். சபரிமலைக்கும் போக வேண்டாம், சுவாமி மலைக்கும் போக வேண்டாம், பழனி மலைக்கும் போக வேண்டாம், நாகூர் ஆண்டவர்கிட்டையும் போக வேண்டாம், அங்க மாதாவிட்டையும் போக வேண்டாம். நீங்க இங்க வந்தா போதும். அவரை பணிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல பொறுப்பெல்லாம் கொடுக்க போறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த சீசர்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து போற என்ன செய்தாரு? நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, இனி தெம்பா இருங்க, ரொம்ப களைச்சு போறீங்க, மனசு விட்டு போச்சு அப்படியெல்லாம் சொல்லல. அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்கள்ட்ட சில விஷயம் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல இருந்து படிச்சு வரல 18ல சொல்றாரு. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus came and said,
all authority in heaven and on earth has been given to me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேற யாருக்கா அந்த அதிகாரம் உண்டு? எங்கேயாவது ஏதாவது புத்தகத்தில் எழுதியிருக்கா? ஏதாவது சாமிக்க புத்தகத்தில் இருக்கா? குருநானக்கு புஸ்தகத்தில் அங்கே எழுதியிருக்க புத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. பகவத்கீதையில் அந்த ஒரு அத்தியாயத்தில் இருக்கும் சமஸ்கிருதத்தில். சமஸ்கிருதம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கண்டுபிடிங்க. சமஸ்கிருதம் என்ன பண்ணுது? புத்த மதத்தில் இருக்கா? சீக்கிய மதத்தில் இருக்கா? கிரந்தில் எழுதியிருக்கா? வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் குருநானக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நபிநாயகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒருவேளை அந்த குரானில் எழுதியிருக்கும். நான் யாரையும் கிண்டல் பண்ணலை, யாரையும் பரியாசம் பண்ணலை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகோதரர்களே சகல அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவரே தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஒருவர் உண்டானால் அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ சொஸ்தமானாய்னா சொஸ்தமானாய், சாத்தான துரத்தினார்னா துரத்தியாச்சு. ஒன்று ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பார். காற்றை இறையாதுன்னா இறையாது, அமைதலாயிருன்னா அமைதலாக இருக்கும். ஹல்லேலூயா. வானத்திலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, பூமியில் இருக்கு. வானத்திலே ஏன் அவருக்கு அங்கே அதுக்கு அதிகாரம்? பாரமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு. அவைகளின் மேலும் ஆண்டவர் இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியில் என்ன அதிகாரம்? மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், அசுத்தாவிகளை உடையவர்களுக்கு மேலேயும் ஆண்டவர் இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமா, மத துரோகிகள், மதவெறி பிடித்தவர்கள் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? மத வைராக்கியம் உடையவர்களாய் கிறிஸ்துவின் ஜனங்களை துன்பப்படுத்தின எத்தனை பேர் இப்ப மனமாறுதல் அடைந்து ஆண்டோட பிள்ளைகளாகி விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுதான் அவரை பின்பற்றி வந்த அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டு வந்த சவுலை சந்தித்து அவருடைய அடியானாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அவராக மாற்றுகிறார். வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள இயேசு நமக்கு இருக்கிறார். உங்களுக்கு இப்போ பயமா இருக்கும்? ஆண்டவரே, எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, என் பையனுக்கு என்ன ஆகுமோ, என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, என்னை காத்துக்கொள்ளும், என் உடைமைகளை காத்துக்கொள்ளும், என்னோடும் என்னை நடத்தும், எனக்கு ஒத்தாசை பண்ணும். செய்வாரம்மா, உனக்கு தெரியல, தெரியாமையினால ஆண்டு சொல்ல என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். நம்ம ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் இருக்கிறது. என்னாலே ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறார்கள். உனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கா? ஒரு விஷயம் நடக்கணுமா? இப்ப என்ன செய்யலாம்? ஏதாவது மந்திரியை பிடிச்சிருவோமா? ஒரு மந்திரியை பிடிக்கணும்னா நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, எனக்கு நீதி செய்யும். என்னுடைய எல்லைக்கல்ல புரட்டிட்டாருங்க. நீர் கொஞ்சம் பார்த்துக்கிடும். நீர் எனக்கு நீதி செய்யும், நியாயம் செய்யும். ஹல்லேலூயா. டாக்டர் கைவிட்டுட்டாரு, நீ கொண்டு போ, அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, இரக்கம் காட்டும், குணமாக்கும், இறங்கி விடுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சந்தோஷமான காரியங்கள், புதுபலன் அடைய வேண்டிய விஷயங்கள். நீங்க என்னைக்கும் வாடின கீரையை போல ஆண்டவரே, அப்படியா கடவுளே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, இந்த கையை குணமாக்கும். ஹல்லேலூயா. இந்த இடுப்பெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, ரொம்ப நாளா இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, என்னை குணமாக்கும். ஹல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். சுகம் வந்தாச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அவிசுவாசம் ஒரு பக்கம், என்ன பண்றது? உங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்குது. வானத்தில் இருக்கு, பூமியில் இருக்கு. அவரை தாண்டி எவருட்டே இல்லை. அதனால நான் தெம்பா இருக்கிறேன்ப்பா. ஆண்டவருக்கு தெரியாம ஒன்னும் எவரும் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கோ. ஒன்னும் யாரும் பண்ண முடியாது. உங்க வீட்டில் ஒரு பொருளை கூட திருட முடியாது. உனக்கு ஒன்னும் தெரியல, யாரை கொண்டுங்க? உனக்கு மூச்சு ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா நீ பிறந்தண்டா. ஒன்ன அப்புறம் சுடுகாட்டில் கொண்டு போய் கொளுத்த வேண்டியதான், அல்லடா கல்லறையில் கொண்டு ஒன்ன குழி தோண்டி புதைக்க வேண்டியதான். ஆண்டவர் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறாரப்பா. அதை தெரிஞ்சுக்கிடணும். உன்னை ஆசீர்வதிக்கவும் அவரால் முடியும், ஒன்றும் இல்லாம ஆகவும் அவருக்கு தெரியும். எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய், நீங்க புறப்படுங்க, கமான் கோ ஹெட், புறப்படுங்க. இங்கே இருந்துக்கலாம் நினைக்கிறீங்களா? காத்தோட்டமா
10 நிமிஷத்தில் புறப்பட்டு போங்க. எங்க புறப்பட்டு போய் என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். உங்க சாதி சனங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிங்க. மோப்பம் பாருங்க. மோப்பம் பார்த்து நமக்கு சாதியெல்லாம் எங்க இருக்கு? ஜீசஸ் நெவர் மென்ட் த காஸ்ட் தேர். இயேசு கிறிஸ்து ஜாதி அங்கே குறிப்பிடலை. உங்களுக்கு தமிழ் பைபிளில் சாதின்னு சொன்ன உடனே சப்பமுக்கு சாதின்னு நினைச்சிட்டீங்க. நோ சார், சகல தேசங்கள். அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சொல்லித்தார, கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் த நேஷன்ஸ். எல்லா தேசத்திலிருந்து மக்களை எனக்கு சீஷராக்குங்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிடாம நம்ம சாதி ஜனங்கள் எல்லாம் எந்த தெருவில் இருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் மோப்பம் பார்ப்போம். நீங்கள் நம்ம சாதி தானே? சரி நீங்கள் நம்ம ஆள் வெரி குட் நம்ம எல்லாம் ஒன்று தான். சரி தானே? ஆமாம் சரி தான். அப்படி சொல்லலாம் ஆண்டவர். எல்லா தேசங்களுக்கும் புறப்பட்டு சென்று அவங்களெல்லாம் அவருடைய சீசர்களாக சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? சகல சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, உள்ள குழந்தை குட்டிகளுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லல பிரதர், மை டியர் பிரதர். கவனிக்கிறீங்களா? குழந்தைகளை எல்லாம் கோயிலில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண, குழந்தை பிரதிஷ்டை, அது சைல்டு டெடிகேஷன். சர்ச் டெடிகேஷன், சபை பிரதிஷ்டை, குழந்தை பிரதிஷ்டை அது வேற. நீங்க சின்ன பிள்ளையில உங்களுக்கு தண்ணி தெளிச்சது அது ஞானஸ்நானம் இல்லை. ஐயே, உங்களுக்கு இதுவும் தெரியலையா? பெரியவங்களுக்கு தான் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு. இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் உங்களுக்கு, உனக்கு நான் தரேன், எனக்கு நீ தான். அப்படி இல்லை. அதுக்கென்று ஆண்டவர் சீஷர்களுக்கு தான் அதிகாரம் கொடுத்தார். சகோதரர்களே, ஆண்டவருக்கு சேவை செய்ய முன் வந்தவர்களுக்கு தான் அந்த அதிகாரம். நீ பாய்யா, நான் உனக்கு ஞானஸ்நானம் தரேன். இனிமேல் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாதது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவர்களை கொண்டு கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் அங்கீகரிக்கப்படும். எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தெரியும், நீ வா, நான் உனக்கு தரேன், நீ எனக்கு கொடு. அது தப்பு. ஆண்டவர் சீஷர்களிடத்தில் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போங்க, எல்லா தேசத்து மக்களுக்கும் நற்செய்தியை சொல்லுங்க, அவங்கள சீஷராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. கொடுத்துக்கிட்டு பிறகு என்ன செய்யுங்க? அவங்கள உதறி தள்ளி விட்டுருங்க. இல்லை, அப்படி சொல்லலை. பேப்டைசிங் them in the name of the Father and of the Son and of the Holy Spirit and teaching them to observe all things that I have commanded you. Surely I am with you always, even to the end of the age. அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. என்ன பேர்ல? யாருக்கு பேர்ல? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. டீச்சம், உபதேசம் பண்ண சொல்றாரு. நீங்க ஞானஸ்நானம் கொடுத்து அப்படியே விட்டுருங்க, அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு அவங்க கடைபிடிக்கிறதுக்கு உபதேசம் பண்ணுங்க. அதெல்லாம் உபதேசம் மட்டும் பண்ணிக்கிறாருங்க. நீங்க வசனத்தை படிங்க, பாட்டை பாடுங்க, அப்படி போயிருங்க. தம்பி, உனக்கு அப்பன் இல்லை, எனக்கு அப்பன். உனக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா. அதை தெரிஞ்சுக்க. நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய மகன். அதை தெரிஞ்சுக்கணும். உனக்கு பைபிளும் தெரியாது, ஆண்டவரும் தெரியாது, ஒன்றும் தெரியாம தப்பு தப்பா படிச்சுன்னு நடக்கக்கூடாது, தப்பு தப்பா சொல்லி நடக்கக்கூடாது. ஆண்டவர் கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளணும்னா உபதேசம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்னு தான் நான் கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கு. பரிதாபமான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறேன். அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதோட நீங்க உங்க காரியத்தை பார்த்துக்கிடுங்க. இல்லை, நான் உங்களோட உலகத்தின் முடிவரை இந்த சகல நாட்கள் இருப்பேன்னு சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு அன்பு சீஷர்களுக்கு சொன்னது போல அவரை பின்பற்றுவர்களாகிய உங்களுக்கும் இன்று அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, surely I am with you always, even to the end of the age. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நீங்க வயசானாலும் உங்க கூட இருப்பார். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். வயசானா நம்ம எல்லாம் வயசானா யார் வீட்டு கேட்கறது இருக்கிற? நம்ம பிள்ளைகளா கவனிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு. மனைவியா கவனிப்பான்னு நினைச்சீங்க, புருஷனா கவனிப்பான்னு நினைச்சீங்க, தப்பு. கடைசி மட்டும் காக்க வல்லவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார்.
சீஷர்களோடு நான் கூட இருப்பேன்னு சொன்னார். நம்மோடும் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தம்பி, சின்ன பிள்ளைங்களா, வயசான தாத்தா பாட்டி, உயிர் தெழுந்த இயேசு உங்களுக்கு இன்றைக்கு சொல்ற ஒரு சந்தோஷ காரியம், தைரியம் என்ன சொல்றார் தெரியுமா? உலகத்தின் முடிவு வரையும், கடைசி நாள் வரையிலும் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்றார். அது எங்களுக்கு போதும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால என் உள்ளம் துள்ளுதையா, என் உள்ளம் பொங்குதையா. ஹல்லேலூயா! உங்களுக்கு சந்தோஷமா? ஹல்லேலூயா! போதுமா? ஆண்டவரே, இவ்வளவு போதும் அப்பா, நீர் என்னோடு கூட இருந்தா எனக்கு போதும். எவ்வளவு நாள் கூட இருப்பாரா? நீங்க வீடு கட்டி முடிவு வரையிலும் இருப்பார். பொண்ணை கல்யாணம் கட்டி போய் உடுக்க வர இருப்பார். தம்பி, நீ பெண்ணு கட்டும் வரையிலும் இருப்பார். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவார். நோ, கடைசி மட்டும் காக்க வல்லவர் ஆண்டவர் இயேசு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.